அன்பு உறவுகள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வாழ்த்துக்களுடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை. இன்னைக்கு ஒரு அற்புதமான விழிப்புணர்வு தகவல் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். நிறைய பரிகார கோவில் போகிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம், பூஜைகள் செய்கிறோம். அது சீக்கிரமாக பலன் கொடுக்கணும். என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு அற்புதமான சீக்ரெட்டை இன்னைக்கு நம்ம உடைச்சி சொல்ல போகிறோம். குருவே சரணம். பரிகார கோவில்களில் போய் பரிகாரம் செஞ்சால் உடனே பலன் கொடுக்கணும். எந்த கோயிலில் போய் நான் பரிகாரம் பண்ணாலும் எனக்கு உடனே பலன் கிடைக்கணும். நான் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? ஒரு அற்புதமான சீக்ரெட், அதை இன்னைக்கு நம்ம உடைச்சி பேச போகிறோம். ஏதாவது ஒரு பரிகார கோவில் போவோம், ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இப்படி போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பரிகார கோவில்களில் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நவக்கிரக ஆலயங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு பரிகாரத்தை ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ சூரியனுக்கு போனால் ஒரு மஞ்சள் துண்டு வாங்கி கொடுங்க, மஞ்சள் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனீங்கன்னா உங்களை மாதிரி 100 பேர் வந்திருப்பாங்க, 100 துண்டு வந்திருக்கும், 100 மாலை வந்திருக்கும். 100ஐயும் அங்கே போட முடியாது, மீதியெல்லாம் குப்பையில் கிடக்கும். சனீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த குளத்தில் கழட்டி விட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அந்த தீர்த்த குளத்தில் கழட்டி விட்டு வந்துடுவீங்க. அதில் எண்ணெயை தேய்ச்சி அந்த கருப்பு கலர் துணின்னு அந்த தீர்த்த குளம் பூரா துணியாக தான் கிடக்கும், படிக்கிற பூரா துணியாக இருக்கும். கேட்டால் எவனாவது ஒரு கிறுக்கேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் தோஷம் அங்கே கழிஞ்சிருன்னு சொல்லி உங்களை தப்பாக வழிகாட்டுறது. மேலும் மேலும் பாவிகளாகிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தீர்த்தம் என்றால் அது கொண்டாடப்பட வேண்டும். அங்கே போய் உங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி போடுற இடம் இல்லை. நீங்கள் போகிறது எதுக்கு? தொடர்ந்து வரக்கூடிய தோஷங்களும் பாவங்களும் விலகணுங்கிறதுக்கு. போய் செய்கிறது என்னது? மேலும் கொடிய பாவத்தை. நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் தண்ணி இருக்குது, குளிக்கலான்னு போகிறீங்க. நான் போய் என் ட்ரெஸ்ஸையும் என்னோட உள்ளாடையெல்லாம் கழட்டி அது உள்ளே போட்டுட்டு காரி துப்பிட்டு வர்றேன். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லுங்கள்? இது உங்களுக்கே எப்படி தோணுதுன்னா, நீங்கள் போய் அந்த பரிகார ஸ்தலத்தில் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய நன்மைகளும் 4 பேருடைய வாழ்த்தும் தான் நமக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கணுமே ஒழிய, பல பேர் உங்களை பார்த்து யாரா இவன் இப்படி கழட்டி போட்டு போகிறேன், சி கர்மம், 4 பேர் வர இடத்துல எப்படி நடந்துக்கிறான் பாரு அப்படிங்கிற ஒரு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பலனை வாங்குவீங்க? எல்லா ஆலயங்களிலுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தன்னைத்தானே அர்ச்சித்தல் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த ஆலயங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பை இந்த சரீரம் வாங்கும்படியாக உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அர்ச்சிக்கும்படியாக தான் நீங்கள் நடந்துக்கணும். அதுதாங்க பரிகாரம். அதை தாண்டி எங்கே அர்ச்சனை பண்ணால் 12 செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணால் சிவப்பு கலரில் அது பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கே சரியாகணும். உங்களுடைய அர்ச்சனை உங்களுக்கு உள்ளார இருக்கிற இறைவனுக்கு நடக்கணும். உங்களுடைய ஆராதனை உங்களுக்கு உள்ளார இருக்கிற இறைவனுக்கு நடக்கணும். உங்களுடைய அபிஷேகம் உங்களுக்கு உள்ளார இருக்கிற அந்த இறைவனுக்கு நடக்கணும். அப்படி நடக்கும்போது மட்டும்தாங்க எல்லாமே சாத்தியப்படும். அதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோவிலுக்கு போகிறோம், பரிகார கோவிலுக்கு. யாரோ ஒருத்தர் அறியாமையில் ஒரு குப்பையை போட்டிருக்காரு. நீங்கள் போய் அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் சேர்த்து அந்த இடத்த சுத்தமாக பாதுகாத்து பாருங்கள், புண்ணியம் கிடச்சிருச்சு. அந்த கோவிலில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய நல்லது 10 பேருக்கு பலன் கொடுக்குற மாதிரி இருக்கணும், புண்ணியம் கிடச்சிருச்சு. ஒரு வாட்டர் டேங்க் வாங்கி வைக்கிறீங்க, ஒரே ஒரு நல்லது பண்ணலான்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் வாங்கி வைக்கிறேன். 100 பேர் காலத்துக்கு அதில் தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுல ஒரு 10 பேருக்கு அப்பா தாகம் தணிஞ்சிச்சு, அதுதான் புண்ணியம். அங்கே போய் 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போவீங்க. ஏற்கனவே 10 பேர் இது மாதிரி அன்னதானம் கொடுக்குறேங்கிற போர்வையில் அன்னதானம் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே தின்னு தவிச்சு ஐயோ இவங்க வர்றவன் பூரா சோத்த போடுறானேன்னு பல பேருக்கு என்னென்னா அன்னதானனாலே வெறுத்து போய் ஏதாவது பணங்கடம் கொடுத்தா பரவாயில்லைங்கிற மனநிலையாக இருக்கும். அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தன் சொல்லிப்பாங்க, போய் அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடணும். இந்த அன்னதானத்தை பார்க்குறவங்க பூரா பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? மேலும் மேலும் அங்கு பாவத்தை அதிகப்படுத்துறீங்க. சாப்பாடு வீணாக்க ஒரு இடத்துல கொட்டி கிடக்கும், அதை பல பேர் மிதிப்பான். அது கிடைக்காதவங்க பல பேர் இருக்குது, அந்த சாப்பாடெல்லாம் குப்பையில் கிடக்கும். எந்த ஒரு ஆலயங்களிலும் என்ன செய்தால் அது 10 பேருக்கு பலனை கொடுக்குமோ அதை செய்கிறதாங்க உண்மையிலே புண்ணியம். எந்த ஒரு ஆலயங்களின் தூய்மை கெடாத வகையிலும், எந்த ஒரு தீர்த்தங்களின் புனிதம் கெடாத வகையிலும் நாம் நடந்துக்கிட்டோம்னா அதுதாங்க புண்ணியம்.
சொல்கிறவன் 1000 சொல்லுவான். 100 காசை வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போய் அங்கே கழட்டி விட்டுரு, அங்கே 100 கருப்பு துணி இருக்கும், எள்ளில் தீபம் போட்டு அந்த கருப்பு துணி அங்கே போட்டுரு. ஒரு தீர்த்தத்தை புனிதம் கெடும் வகையில் நடந்துக்கிறது பாவமா புண்ணியமா? நீங்கள் செய்யக்கூடியது எதுக்கு? ஏற்கனவே என்னை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு, அது போகணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு கஷ்டத்தை இழுக்கிறது எப்படி நியாயமாகும்? ஏற்கனவே நம்முடைய புராதன சின்னங்களையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் அழிக்கிறதுக்குன்னே ஒரு பெரும் சதியே நடந்துகிட்டு இருக்கிற வேளையில், அந்த சதிக்கு துணை செய்யக்கூடிய விதமாக நீங்களும் அந்த கலாச்சார சின்னங்களை எல்லாம் பாழ்படுத்தினா அவங்களுக்கு அழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தமாகாதா? நிறையா அறகுறை ஜோதிடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான பரிகாரங்களை உங்களுக்கு வழியாக காட்டுறாங்க. நல்ல கலாச்சாரத்தை உணர்ந்த கணிதம் தெரிந்த ஜோதிடர்கள் ஒரு ஆலயத்தினுடைய புனிதமும் அந்த ஆலயத்தினுடைய புராதன அந்த கலாச்சார அந்த பெருமையும் அழியாத வகையில் தான் நம்முடைய சொல்லித்தரணும். அதுலேயும் சித்தர்களை குருவாக எடுத்து ஜோதிட குருவாக எடுத்துக்கிட்டவங்கலாம் அர்ச்சனை தன்னைத்தானே செய்யத்தான் பழக்கணும். பார்த்துக்குங்க, அங்கே நடக்கிறது என்ன, அதை அப்படியே இங்கே பின்பற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிற வகையில் சொல்லி கொடுக்குறவ தான் நல்ல ஜோதிடர்னு வச்சுக்கோங்க. இது பல பேருக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம கலாச்சாரம் சார்ந்த அந்த ரகசியத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாரும் சொன்ன உடனே வண்டியை தூக்கிட்டு நேரம் அந்த கோயிலில் போய் அந்த கோயிலையே நாரடித்து அந்த கோயிலில் மனுஷன் உட்கார முடியாமல் நடக்க முடியாமல் அந்த கோவிலை பயன்படுத்த முடியாமல் நாரடிச்சிட்டு வீட்டில் சனீஸ்வரன் கோயில் போனேன், நல்ல தரிசனம், நல்ல பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணிட்டு வந்தது 10 பேர் அங்கே மனசை வேதனைப்படுத்தியிருக்கோம். அந்த வேதனையோட ரிசல்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். எந்த இடத்திலும் உங்களால் அந்த ஆலயத்தினுடைய தூய்மை கெடாமலும் அந்த ஆலயத்தினுடைய புனிதம் கெடாமலும் அந்த ஆலயத்தில் வேற யாருக்குமே மனது புண்படாதபடியும் நடந்துக்கிட்டிங்கன்னா புண்ணிய கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் அதுக்கு தீர்வெல்லாம் கிடையாது. செஞ்சதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். குருவே சரணம். ஓ